ஆக்சுவலா தம்பி வந்து சூப்பரா தெய்வ அலங்காரங்கள்லாம் பண்ணுவான். பாருங்க எப்படி கொண்டு வரேன் காமிடா. சரஸ்வதி அலங்காரம் வந்து பண்ணிருந்தான். சமீபத்துல வந்து இப்படி ஒரு அலங்காரம் பண்ணிச்சுன்னா ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த கிராமத்துல இருக்கவங்க வந்து அவனுக்கு என்ன பாடுபடுத்திருக்காங்கன்னு நீங்களே கேளுங்களேன். கரூர் இருக்கிறதே இவ்வளவு, சுவாமியோ இவ்வளவு, அதுக்கு புடவை கட்டு நெச்சுக்கிட்டு இப்படி தந்து விடு, டடையில போற தம்பி அப்படிங்கிறாங்க. போட முடியாதுமா, மூக்கு சின்னதா கொடுமா, நானே வச்சுக்கிறேன் சந்தனத்துல, நான் தரேன் தம்பி அப்படின்னு பார்த்தா சாமி மூக்கு இவ்வளோ, அவங்க கொடுத்து முக்கிட்டு இவ்வளோ, அதான் எடுத்து நெத்திக்கு வச்சேன். அதுதான் இங்க பாருங்கப்பா. சரி ஏன்னா லிப்ஸ்டிக் இப்படி போட அவங்க தான் நான் போதும் நான் பாத்துக்கிறேங்க, நான் வைக்கிற மாதிரி வச்சிடறேன் தம்பி, எனக்கு ஊது அப்படின்னா நானும் சரின்னு ஊதானேன். நானும் ஊதிட்டு அந்த வடிவெல்லாம் கரெக்டாக கொண்டாந்து தம்பி லிப்ஸ்டிக் வேணாமா பாத்துக்கிறேன், எனக்கு லிப்ஸ்டிக் அடிச்சே ஆகணும். சாமி லிப்ஸ்டிக் ஆமாமா, இவ்வளவு பேர் கருவற நான் இப்படி இருந்தா அலங்காரமா பண்ணணும். அவங்க பின்னாடி இருந்து கூப்பிட்டுனேங்கிறாங்க, ஏதாவது வாங்கினா அப்படி வெளியே வந்து எதை வாங்கி அப்படியே அம்மா சரிமா அப்படின்ட்டு வாங்கிட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் அலங்காரம் பண்ண முடியும். அட கடவுளே, அதனால இப்படி பண்ணிட்டியா? அவங்க இப்படி நான் நைட்ல இருந்து வேலை செஞ்சு கால் வரைக்கும் வேலை நினைக்கிறேன். எட்டு சுட்டி வச்சிருக்கேன் அதான் இப்படி வச்சு சொல்றாங்க, நீ தொங்கியா ஆகுமா நெத்திக்கு. ஓகே ஓகேப்பா.